வணக்கம், நான் டாக்டர் ஏஎஸ் நவீன், இன்ஃபெக்ஷன் ஸ்பெஷலிஸ்டாக பணிபுரிகிறேன், ராயல் கேர் மருத்துவமனை, கோயம்புத்தூர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் டயபெட்டிஸ். இது எதை முன்னிட்டு நம்ம இப்போ இது பேசுகிறோம் அப்படின்னா, உலகம் முழுவதும் நவம்பர் 14 அன்னைக்கு உலக நீரிழிவு நோய் தினம், அதாவது வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் டயபெட்டிஸ் நோய் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் காமன், அதை எப்படி தவிர்த்துக்கலாம்ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே நமக்கு தலை முதல் கால் வரை என்னென்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். இங்கே மாறா காலில் இருந்து என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் காமனாக அதுவும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வருதுன்றதை இதில் பார்க்கலாம். காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாத புண், இல்லாட்டி மைல்டு இன்ஃபெக்ஷன், ஒரு செவந்த தன்மை, அதனால வர்ற காய்ச்சல், குளிர், அதனால வந்துட்டு நெறிகட்டிகள் ஆம்பாடில் இல்லை வேற கைகளில் அக்கிள்கள் எல்லாம் வந்துட்டு நெறிகட்டிகள் வர்றது எல்லாமே ஒரு இன்ஃபெக்ஷனை தான் குறிக்கும். நாங்கள் வந்துட்டு இதை இங்கிலீஷில் செல்லுலைட்டிஸ், அதாவது தோல் சார்ந்த தசைகளை இன்ஃபெக்ஷன் ஆகிறதுன்றது தான் செல்லுலைட்டிஸ்ங்கிறது குறிக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக தடுக்க முடியும். இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, பர்சனல் ஹைஜீன் தான். நம்ம வந்துட்டு சொரியறதை கம்மி பண்ணுறது, இல்லை ஏதாவது இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஏற்படுற புண்கள் எல்லாம் நம்ம உடனுக்குடன் வைத்தியம் பார்த்துக்கிறதுனால இதெல்லாம் முத்தாமல் தவிர்க்கலாம். ஆனால் ஒரு சுகர் அன்கண்ட்ரோல்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த HbA1c, இந்த 3 மாதம் ஆவரேஜ் சுகர் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 7க்கு கீழே இருந்ததுன்னா நாங்கள் கண்ட்ரோல்டுன்னு சொல்லுவோம். அதுவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 9க்கு மேலே எல்லாம் இருக்குதுன்னா எல்லா இன்ஃபெக்ஷன்ஸுமே சீரியஸாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால தான் சுகரில் HbA1c ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது இந்த சாதாரணமாக வர்ற சிவந்த தோல் உள்ள சீல் ஃபார்ம் ஆகி அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கு முத்திரலாம். ஸோ சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதே மாதிரி அடுத்து காமன் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், அடிக்கடி யூரின் போகிறது, யூரின் போகும்போது வலி, யூரின் போகும்போது எரிச்சல், அடக்க முடியாமல் யூரின் போகிறது, இல்லை 1 மணி நேரத்தில் 2-3 தடவை யூரின் வர்றது, இதெல்லாமே ஒரு யூரின் இன்ஃபெக்ஷனோட அறிகுறியாக இருக்கலாம். அதில் எந்தெந்த மாத்திரைகள் யூஸ் பண்ணணும், எந்தெந்த மாத்திரைகள் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது சுகர் டேப்லெட்ஸ்லேயே சிலதை வந்து நிறுத்த வேண்டி வரும், சிலதை வந்து கண்டினியூ பண்ண வேண்டி வரும். அதெல்லாம் நம்ம உங்களோட ரெகுலர் லிஸ்ட்டை பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். வேறு சிலது யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்போவுமே கல்ச்சர் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறது தான் நல்லது. இது கண்ணில் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸை மட்டும் வச்சுட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுனா அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் கேட்குமா கேட்காதான்றது நமக்கு தெரியாமல் போயிடலாம். ஸோ எப்பயுமே கல்ச்சர் பண்ணிவிட்டு யூரின் இன்ஃபெக்ஷன்ஸை ட்ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ரிசல்ட்ஸ் நல்லபடியாக இருக்கும். அடுத்த செட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா, வயிற்றுக்குள்ளார ஏதாவது இன்ஃபெக்ஷன். காமனாக நம்ம சந்திக்கிறது என்னென்னா பித்தப்பையில் இன்ஃபெக்ஷன்ஸ். அதுவும் குறிப்பாக சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ராலும் சேர்ந்து ஜாஸ்தியாக இருக்கும். கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு பித்தப்பை அதிக வேலைப்பாடு, பித்தப்பையில் கல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பித்தப்பையும் பித்தப்பை சார்ந்த இன்ஃபெக்ஷன்ஸ்களும் முத்தி போய் மேல் வயிறில், அதுவும் குறிப்பாக வலது மேல் வயிறில் வலி ஜாஸ்தியாக வந்து அதுக்கு ஆப்ரேஷனோ இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸோ போட வேண்டி வரலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக போய் உங்கள் மருத்துவரை அணுகிறது நல்லது. வேர்ல்டுலேயே லீடிங் காஸ் ஆஃப் டெத், அதாவது இறப்பிற்கான முக்கிய காரணம்னு சொல்கிறது என்னென்னா நிமோனியா காய்ச்சல். நிமோனியா காய்ச்சல்ன்றது லங்ஸ் உள்ளார சளி உறைஞ்சி போகிறது தான் நிமோனியா காய்ச்சல்னு சொல்லுவோம். இருமலும் தொண்டை வலியும் கரகரப்பும் நிற்காம ஒரு காய்ச்சல், குளிர், இருமும்போது சளி பச்சையாக வர்றது இல்லை மஞ்சளாக வர்றது நிமோனியாவுக்கு உண்டான அறிகுறியாக இருக்கலாம். இதுக்கு நம்ம பிளட் டெஸ்ட்டுகள், உங்களோட நுரையீரலை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறதன் மூலிமா நம்ம நிமோனியா காய்ச்சல் இருக்குதா இல்லையான்றது கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எய்தர் டேப்லெட்டாகவோ இல்லை ரொம்ப சிவியரான கண்டிஷன், இல்லை உங்களுக்கு மூச்சு திணறல்லாம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா நம்ம இன்ஜெக்ஷனாகவோ ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டி வரும். அடுத்து காமன் என்னென்னா, இப்போ மூக்கில் தலைவலி இல்லை மூக்கு சைனஸ் பிரச்சனைன்னு சொல்லுவோம். சைனஸ்களில் வந்துட்டு ரொம்ப தலைவலி இருந்துகிட்டே இருக்குது, இல்லை ரொம்ப மூக்குலேருந்து தண்ணியாக ஒழுகுது, அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம இந்த கோவிட் சமயத்துலலாம் சொல்கிற கரும்பூஞ்சைன்னு சொல்லுவோம், பிளாக் ஃபங்கஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. மியூகார்மைகோசிஸ்ன்றதை தான் நாங்கள் அதை எங்களோட டேர்ம்ஸில் சொல்கிறது. அது வந்துட்டு எப்போன்னா சுகர் வந்துட்டு 10க்கு மேலே இருக்குது, அதாவது HbA1c 10க்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த மியூகார்மைகோசிஸ் வர்றதுக்கு உண்டான ரிஸ்க்குகள்லாம் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு, கண்ணு வீங்குது இல்லை மூக்கு வீங்குது, இந்த மூக்குக்கு பக்கத்துல எல்லாம் வலி ஜாஸ்தியாக இருக்குதுன்னா உடனே நீங்கள் காது மூக்கு தொண்டை நிபுணரையோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டையோ பார்த்து ஒரு எக்ஸ்ரேவோ இல்லை சிடி ஸ்கேனோ எது வேணுமோ உங்கள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை டெஸ்ட் பண்ணி நம்ம அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்
ட்ரீட்மெண்ட் சர்ஜரியோ இல்லை மெடிசின்ஸோ ஆரம்பிக்கிறது நல்லது. இது ஒவ்வொரு பாகத்தையும் நான் தனித்தனியாக சொல்லிட்டேன். காமனாக அடுத்து உடலில் எல்லா பக்கத்துலேயும் பரவக்கூடியது ஒரு நோய் இருக்குது. நம்ம வந்துட்டு மிலியாய்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னா மண்ணில் இருக்கிற ஒரு சாதாரண கிருமி. சுகர் கண்ட்ரோலில் இல்லை. அதே எகெயின் இதுலேயும் HbA1c 10க்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மண்ணிலிருந்து சுவாசிக்கிறதன் மூலியமாகவும் இல்லை ஏதாவது நீங்கள் வயல் வேலைகள் இல்லை விவசாயம் எல்லாம் செய்யும்போது அதில் சேத்துல இறங்கி வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் கால் மூலியமாக உள்ளே போய் அது உடம்புல எல்லா பக்கத்துலேயும் பரவி சீல் கட்டுறது, இல்லை நிமோனியா வர்றது, இல்லை மண்ணீரல் கல்லீரல் எல்லாத்துலேயும் சீல் கட்டுறது, இது மாதிரி வரலாம். அதுக்கு மிலியாய்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே பிளட் கல்ச்சர்னு சொன்னால் நம்ம ரத்தத்தில் ஏதாவது கிருமி கலந்துருக்கான்னு சொல்லி பார்க்குற டெஸ்ட்டில் இதெல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே வந்தீங்க அப்படின்னா என்னென்ன டெஸ்ட்டுகள் தேவையோ அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை எர்லியராக கொடுக்க முடியும். நீங்கள் வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் முத்தின ஸ்டேஜில் வரும் பொழுது நமக்கு டயக்னோசிஸும் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ICU ஸ்டே இல்லை ஹாஸ்பிட்டலைசேஷன் ஸ்டே, ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் எல்லாமே ஜாஸ்தியாகிட்டே போகலாம். ஸோ வருமுன் காப்பதே மேல் என்ற பழமொழிக்கு ஏற்றாற் போல் நீங்கள் ரெகுலராக சுகரை செக் பண்ணிவிட்டு HbA1c 7க்கு கீழே வைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நான் சொன்ன மேற்படியான இன்ஃபெக்ஷன்ஸ்கள் எதுவுமே வராமல் நம்மளால் கட்டுப்படுத்தி நம்மளால் நீண்ட ஆயுளோட ஹெல்த்தியாக வாழலாம். தேங்க்யூ.